அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளிமோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. தினமும் நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாமே இனிமேல் பார்க்க போகிறோம். இதுக்கு அன்னைக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த அளவுக்கு புல்லிஷு இது யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மார்க்கெட்டில் ஃபெப்பு போட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருந்தாலே சூப்பராக பண்ணியிருக்கலாம். இப்போ எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். நான் கொடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இதை வச்சு நீங்கள் பண்ணாலே போதும். ஃபெப்பை போட்டாலே அழகாக பண்ணலாம். இப்போது இந்த ஹைக்கு லோக்கு மார்க் பண்ணுறோம், ரைட்டா? இப்போது இந்த ஹைக்கு லோக்கு மார்க் பண்ணும்போது மார்க்கெட் எங்கே போயிருக்கு? 1.618 இது வரைக்கும் டார்கெட். ஸோ எக்ஸிட் ஆகிடுறோம், சரியா? அடுத்தது இன்னும் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த லோலேருந்து, இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோலேருந்து ஒரு ஃபெப்பு போடுறோம் பாருங்கள். இந்த லோலேருந்து ஃபெப்பு போடும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 0.168 அப்படின்றது தான் நமக்கு டார்கெட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே 0.618 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம எக்ஸிட் ஆகிடணும். அடுத்தது அப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இது ஹை, இது லோ. இப்போ அடுத்தது நம்மளுக்கு 0.618 போதா இல்லையா அப்படின்றது தான் கணக்கு. ஸோ 0.618 இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் இது 0.618 போகணும். இப்போ இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் ஃபெப்பு போடுறீங்க, புரியுதா? இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் ஃபெப்பு போடும்போது இப்போ இங்கேருந்து போன மார்க்கெட் 0.382 சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு 0.786 நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துடுச்சு. ஸோ அடுத்த டார்கெட் நம்மளுக்கு 21,427 தான் நம்மளோட டார்கெட். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். முதல் டார்கெட் நம்மளுக்கு இது, ஓகேவா? இதுக்கும் மேலே போச்சுன்னா, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அடுத்த டார்கெட்டுக்கு மார்க்கெட் போகும், புரியுதா? இந்த மாதிரி ஃபெப்பு போட்டு பண்ணலாம். அடுத்த விஷயம், இன்னொரு லாஜிக்கும் இருக்குது. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியன் மார்க்கெட்லலாம் யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்களா, இந்த ரெண்டாவது இடத்துல ஆங்கிள், ட்ரெண்ட் ஆங்கிள் அதை போட்டுக்கணும். இப்போது எங்கே ஒரு ஸ்விங் லோ நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த ஸ்விங் லோவில் ஒரு 45 டிகிரி, ஒவ்வொருத்தங்க 36 வைப்பாங்க, சரியா? 36ன்றதும் இருக்குது, 45 இருக்குது. 45 ஒரு நல்ல இது தான். கன் ஆங்கிள்ஸில் 45 டிகிரி. அப்புறம் கன் ஃபேன் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபெப் இருக்கு இல்லையா, ரெண்டாவது மூணாவதுல, இதில் பார்த்திங்கன்னா கன் ஃபேன் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லோ ஸ்விங்கு, அந்த லோ ஸ்விங்கிலேருந்து நம்மளுக்கு இப்படி வைக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட் எது வரைக்கும் போகுன்றது ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் எது வரைக்கும் போகும்னு இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ மார்க்கெட் இதில் என்னென்னா 1/1 இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே போச்சுன்னா பயங்கரமான புல்லிஷ்னு அர்த்தம். இதுக்கு கீழே இந்த 2/1 கிராஸ் பண்ணி கீழே போச்சுன்னா மார்க்கெட் ஆனது பீரிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் இந்த லோலேருந்து போட்டாலும் வரும், இந்த லோலேருந்து போட்டாலும் வரும், எப்படி வேணால் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், நீங்கள் அழகாக எடுத்துருக்கலாம். இது எடுத்தால் நம்மளுக்கு டார்கெட் கிளியராக அடிக்குது, தெரியுதா? கிளியராக டார்கெட் எப்படி அச்சீவ் ஆகிருக்கு, புரியுதா? இந்த மாதிரி டெக்னிக்கலாக நம்ம மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், கிளியராக உட்காந்து டெக்னிக்கலாக எதை போட்டால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு போட்டு நீங்கள் பண்ணணும். நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்துட்டு அது டார்கெட்டாக வச்சு பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறணும். முதல் ஒரு கம்மியான ப்ராஃபிட் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் கரெக்டாக கற்றுக்கணும், விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒன்று பண்ணோம், ஏதோ க்ரீன் கேண்டில் வந்தால் பையு, ரெட் கேண்டில் வந்தால் புட்டு, ஏன் ஏறுது, ஏன் இறங்குது, எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மார்க்கெட் எதனால் இவ்வளோ ஹைக்கு போயிருக்கு,
அப்படின்றத நம்ம எல்லாமே புரிஞ்சிக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சிக்கணும். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா 234 ரூபாய் ஏறி இருக்குது. ஆனால் ஃப்யூச்சர் பாருங்கள் 230 ரூபா தான் ஏறி இருக்குது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 30லேருந்து 73, ஒரு 40, 50, 60, 70, 44 பாயிண்ட். அப்போ இந்த 44 ரூபா வந்து உங்களுக்கு இந்த பையில் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கு நீங்கள் இந்த மணியில் எடுத்து பார்த்தாலும் இங்கேருந்து இந்த டைம் 2:20, 2:15 இங்கே போன ஸ்ட்ரைக்கு இது எவ்வளோ பாயிண்ட் போச்சோ அதில் க்ரீக் வேல்யூவில் பாதி போயிருக்கும். அதை விட கம்மியாக 40 பாயிண்ட் கண்டிப்பாக கம்மியாக தான் போயிருக்கும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதையும் நம்ம புரிஞ்சிக்கணும். பை சைடு வந்து ஏன்னா 50 பாயிண்ட் இறங்கிடுச்சு. நார்மலாக வந்து ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஒரு 50 பாயிண்ட் இறங்குறதுனால நம்மளுக்கு பையோட வேல்யூ ஆல்ரெடி டைம் வேல்யூ அதில் இருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் கம்பல்சரி கம்மியாக தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் செக் பண்ணி ஆப்ஷன் செயின் எடுத்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இது புரியும். ரைட். இப்போ இதுதான் கான்செப்ட். இப்போ இதே போட்டு வச்சுருக்கீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து கூட சப்போர்ட் எடுக்கலாம். கீழே வரா மாதிரி இருந்தால் மார்க்கெட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம். மேலே போச்சுன்னா இதே இது பாருங்கள் 536. இப்போ மார்க்கெட் இங்கே எங்கேயோ 463ன்றது ரொம்ப முக்கியமான புள்ளி. இங்கேருந்து போய் முதல்ல 536 போய் டச் பண்ணணும். அப்புறமா வந்து ஒரு யூட்டர்ன் கூட அடிக்கலாம். அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 21,601 அண்ட் 685 வரைக்கும் தான் நம்மளது மேக்ஸிமம். ரைட்டா? நாளைக்கு ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்தால் மார்க்கெட்டானது ஒரு 463க்கு மேலே சப்போர்ட் எடுத்துடுச்சு அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான இடம். இது 45 டிகிரி. இந்த இடம் 21,463ன்றது 45 டிகிரி. இந்த 45 டிகிரிலேருந்து அடுத்த டிகிரி 21,536ன்றது 90 டிகிரி. அதுதான் அந்த நம்பர். ரைட்? ஸோ அடுத்த டிகிரி இது 135 டிகிரி, 180 டிகிரி அப்படின்றத நான் வந்து போட்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி இருக்கலாம். நாளைக்கு டவுன் ட்ரெண்ட்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து 4 நம்பர் கொடுத்துருக்கேன் நிஃப்டிக்கு. இந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 21,463. அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் நிறுத்திருக்கு. ரைட்? அங்கேருந்து 20 புள்ளி கீழே தான் இருக்குது. ஸோ 448 இருக்குது. 63க்கு மேலே நம்மளுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து 536ன்றது நம்ம டார்கெட்டாக ஃபஸ்ட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் சும்மா போடுங்க. ஒரு ஃபெப்பு ஒரு வேளை 0.786ன்றது 21,458 அதுக்கு மேலே போயிடுச்சுனாவே மார்க்கெட்டு அடுத்த நம்பரான இங்கேயும் போகணும். ஒரு வேளை சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் 31 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு யூ டர்ன் பண்ணணும். இதை ஃபெப்பு வந்து சொல்லுது. ஸோ இப்படியும் பண்ணணும். டவுன் ட்ரெண்ட்னாக்கா 21,311ன்றது ரொம்ப முக்கியமான நம்பர். அடுத்தது 21,244 அண்ட் 21,171 டவுன் ட்ரெண்ட்க்கு. சரியா? அதுக்கும் கீழே நீங்கள் 21,026. ஸோ ஒரு நாளைக்கு மார்க்கெட் ஆனது ஒரு 150 புள்ளியிலேருந்து அன்றைக்கி வந்து 300 பாயிண்ட்ஸ் போச்சு. நம்ம நார்மலாக ஒரு நிஃப்டி ஆனது ஒரு 150 பாயிண்ட்ஸுன்றதை நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். ஒரு 30 பாயிண்ட் கீழே போகுதுன்னா மிச்சம் 80 பாயிண்ட் மேலே போவோம். ஒரு 30-50 பாயிண்ட் மேலே போகுதுனாக்கா மிச்சம் பேலன்ஸ் 100 பாயிண்ட் கீழே வரும். இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நிஃப்டி என்ன பண்ணுது, பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுது, பேங்க் நிஃப்டிக்கு எத்தனை பாயிண்ட் ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுனு, நிஃப்டி வந்து எத்தனை பாயிண்ட் அப் அண்ட் டவுனுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து 18ன்றது கன் டேட்ஸ் வந்து டிசம்பர் 18. ஸோ 18ஆம் தேதி நாளைக்கு வர ஒன் டே கேண்டில் தான் ஒரு வேளை ஹையாக இருக்கலாம், இல்லை லோவாக இருக்கலாம். சிம்பிள். புரியுதா? நாளைக்கு இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னாக்கா
இங்கே முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட ஹை நாளைக்கு, ஏன்னா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு எக்ஸிட் ஆகிடணும். பையாக இருக்கட்டும் புட்டாக இருக்கட்டும் எக்ஸிட் ஆகிறது பெட்டர். பிகாஸ் நாளன்னைக்கு ஒரு ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 29th வரைக்கும், மேக்ஸிமம் 28, 29 வரைக்கும் பையாகவே போகலாம். லோவை பிரேக் ஆச்சுன்னா லோவில் இருந்து புட்டாக கூட ஆகலாம். அடுத்த நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் அப்படி இருக்கலாம் அப்படின்றது என்னோட கணக்கீடு. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி இருக்கும், எப்படி வேணால் நடக்கலாம். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறோம். நீங்கள் அதை போட்டு கன்ஃபியூஸ்லாம் ஆக வேணாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ரைட். ஸோ இதுதான் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் மண்டே. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ரைட். ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் 48,181 அப்படின்ற நம்பருக்கு போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போவோன்றது இதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் அப்படின்றத வச்சு இந்த லோ இருக்குது பார்த்திங்களா, இந்த லோவிலேருந்து நம்ம ஒரு 45 டிகிரிக்கு ட்ரா பண்ணுறோம் ஃபஸ்ட்டு லைன். ரைட். இது ட்ரா பண்ணிடுறீங்க. இதை போட்டு பாருங்கள். ஃபெப்பில் வந்து பார்த்திங்கன்னா கான் ஃபேன் அப்படின்னு இருக்கும். கான் ஃபேனு போயிட்டு போட்டிங்கன்னா இது மாதிரி வரும். நான் பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன், அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்படி போட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு கீழே டவுன் சப்போர்ட்டுன்றது இந்த 2.1 இருக்கலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் ஆனது இதிலேயே ஒர்க் அவுட் ஆகி அப்படியே கூட போகலாம். ஏன்னா மார்க்கெட் ஆனது இப்படி தான் போகும் இல்லையா. இப்படியே போச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து எங்கே கொடுத்துருக்கும் பாருங்கள், 48,621 அண்ட் 48,731. ரைட்டா. ஸோ இது மாதிரி போட்டு ஒர்க் பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸை நோட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள். சப்போர்ட் ஆனது இது தான். ரைட். 47,416 டவுனில், 47,743 அண்ட் 47,852, 48,181 அண்ட் 48,291. இப்போ இந்த ஆங்கிள் உங்களுக்கு கரெக்டாக போட முடியல அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஆங்கிள் போட்டிருக்கீங்க, 45 டிகிரியில் வைக்கிறீங்க. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தோடனே நீங்கள் இங்கேருந்து ஒரு பை, நான் கொடுத்த நம்பர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, இங்கேருந்து ஒரு பை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் ஆனது இதுவாக தான் இருக்கணும். கரெக்டாக இந்த ஆங்கிள் ஆனது டார்கெட் வச்சுக்கலாம். நம்ம நம்பர் இங்கே இருக்குது, அதையும் இதையும் மெர்ச் பண்ணிங்கனாவே இது ஒரு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிக்ரேஷன் ட்ரெண்ட் இருக்குல்ல, அதுவும் நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ இந்த ஹையிலேருந்து இந்த லோலேருந்து இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹை போடுறோம். இப்போது இதையும் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. இப்போ மார்க்கெட் ஆனது இதுக்குள்ளேயே போகுதா, இல்லை இதை பிரேக் பண்ணால் இங்கே வரைக்கும் வரணும், இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எப்படி மார்க்கெட் போகுதுன்னு இதையை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலை மட்டும் நம்பி பண்ணுங்கள். டெக்னிக்கல் என்றைக்கு நீங்கள் கற்றுக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல பெரிய ட்ரேடராக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ரைட். சார்ட் எப்படி போகுதோ போகட்டும், டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஃபின் நிஃப்டி. ரைட். ஃபின் நிஃப்டி 21,463 சென்டர் பாயிண்ட்டு, 21,536. நெக்ஸ்ட்டு இதையும் பாஸ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு இங்கே போகணும். அதுக்காக இங்கே வரைக்கும் போகுமான்னு இங்கே பாதி கூட போகலாம், இல்லை இது வரைக்கும் போகலாம். ஸோ இந்த நம்பர்ஸை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு எப்படி மார்க்கெட் மூமெண்ட் இருக்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இந்த ஸ்விங் ஹைக்கு ஸ்விங் லோ போட்டால் இந்த மாதிரி வருது. இதையும் வச்சு பண்ணலாம். ஓகேவா? இல்லை நான் சொன்ன மாதிரி ஆங்கிள் 45 டிகிரி ஆங்கிள் வச்சு பண்ணலாம். ஃபெப்பை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஃபெப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்கு, ஃபின் நிஃப்டி அந்த அளவுக்கு மார்க்கெட் ஏறலை.
இப்படி போட்டிங்கன்னா இந்த லோலேருந்து உங்களுக்கு ஒரு ஹை கிடச்சிருக்கு. மார்க்கெட் சப்போர்ட் வந்து 21,440 ஆர் 21,462 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஹைக்கும் இப்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே 463 வருதுன்னா இங்கேருந்து போகுது இல்லையா, அப்போ அடுத்தது 21,614ன்றது நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். அதுக்கும் மேலே போச்சுன்னா 21,709 டார்கெட்டை அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். புரியுதா? ஸோ மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து அந்தளவு பாருங்கள், 969 பாயிண்ட்ஸ் வந்து அப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜாக்பாட் நான் ஆக்சுவலி பார்க்கல, ஆனால் ஜாக்பாட் அடித்து நோக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சென்செக்ஸில் அடிச்சிருக்கலாம், பயங்கரமாக எடுத்துருக்கலாம். எனிவே நோ ப்ராப்ளம். இப்போ சென்செக்ஸ் பாருங்கள், காலைல இங்கே ஓப்பன் ஆச்சு இல்லையா, இது லோ கிடச்சிருக்கா. இந்த ஹையிலேருந்து எப்படி போடணும்னு சொல்லி தரேன் பாருங்கள். இந்த ஹையிலேருந்து இந்த லோ போட்டுக்கிறீங்க, ரைட்டா? இந்த ஹையிலேருந்து இந்த லோ போட்டுக்கலாம். போடும்போது ரீசன்ட் ஹை, ரீசன்ட் ஸ்விங் லோவும் ஸ்விங் ஹையும் போடும்போது 1.618 70,966 நம்பருக்கு டார்கெட் அடிச்சுட்டு வெளியே வந்துடுறீங்க, ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து புட்டாகும்னு நினைப்போம், எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். ஸோ ரீசன்ட் ஸ்விங் லோவும் ரீசன்ட் ஸ்விங் ஹை அப்படின்ற இதுக்கு வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது எப்போ வந்து ஒன்று இது கீழே வரணும், மார்க்கெட் கீழே வரோம் வந்தால் 7751க்கு வரணும். இப்போது இப்படியே போகும்போது மார்க்கெட்டானது 0.786 எப்போ சப்போர்ட் எடுக்குதோ அப்போ நம்ம புரிஞ்சிக்கணும் மேலே போகுதுன்னு. அப்போ மேலே போச்சுன்னா அடுத்தது எப்படி வரையணும்னா, இந்த லோக்கும் இந்த ஸ்விங் ஹைக்கும் இந்த இதுக்கும் லோக்கும் போட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட்டானது 0.786 சப்போர்ட் எடுக்குது, 0.618 எடுக்குது. மார்க்கெட்டானது கண்டிப்பாக இங்கே போகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அப்போ 71,341 நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். இதுக்கும் மேலே போச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 71,765ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம். இப்போ இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் போட்டு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது, 0.786 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே தான் போகுது, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 1.618 டார்கெட் 71,477 வந்து நம்ம எக்ஸிட் ஆகும். இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்து நாளைக்கு மார்க்கெட் மேலே போச்சுன்னா அடுத்த டார்கெட் நமக்கு 72,119 அப்படின்றது டார்கெட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். லோவில் வரா மாதிரி இருந்தால் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கணும், இல்லைனா இந்த 71,254 கூட சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை 71,156 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டானது மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு. கீழே வர மாதிரி இருந்தால் இங்கேருந்து இங்கே டவுன் வந்து திருப்பி இப்படி போய் இங்கே அடிக்கலாம், கரெக்டாக? ஸோ எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ ஃபெப் 2ல் ஆங்கிள், கான் ஃபேன், ரிக்ரேஷன் ட்ரெண்ட் இதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு இதை வந்து வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள், ரைட்டா? ஸோ மார்க்கெட்டுக்கு இது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 71,156ங்க சென்டர் பாயிண்ட்டு, 71,691 அப்பு, ரெசிஸ்டன்ஸ் 72,227 மேலே, அதுக்கு மேலே போச்சுன்னா 72,766, டவுனில் வந்து 70093. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கு கீழே 69,565 இந்த நம்பர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நடுவில் திரும்புதுன்னா நம்ம அதை ஃபெப்பை போட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். வேறு எதனா டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். அந்த இதில் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் போடுவோம், எதனா கால்ஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுவோம், சரியா? நான் மண்டே வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ்க்கு வந்து நெஃப்டியில் கொடுத்துருந்தேன், அது 100% அடிச்சிச்சு. 135 எடுக்க சொல்லியிருந்தேன், 202 வந்து வர சொல்லியிருந்தேன், அது அடிச்சிருச்சு. அது மாதிரி டெய்லி நம்ம கொடுப்போம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலாம்.
அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய இருக்குது, சொல்லித்தரேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.